Taste the Daily. ஸ்டாலின் அரசை கண்டித்தும் மத்திய அரசை கண்டித்தும் அதிமுக சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். தென் மாவட்டங்களில் மக்களுடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய வகையில் மதுரை, அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி புதிய ரயில் பாதை திட்டம் வேண்டாம் என்கிற நிர்வாக திறனற்ற விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து தேவையான நிதியை ஒதுக்காமல் காலதாமதம் செய்யக்கூடிய மத்திய அரசை கண்டித்தும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மதுரை ரயில் நிலையம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 19/1/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி அளவில் நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் வளர்ந்து வரும் தூத்துக்குடி துறைமுகத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவும் பின்தங்கிய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் 2054 கோடி ரூபாய் 143 கிலோமீட்டர் நீளத்தில் மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடி ரயில் பாதை அமைக்கும் திட்டம் 2011-12 ஆண்டுகளில் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது என்றும் இதற்காக 871 ஏக்கர் நிலம் தேவை என்கிற நிலையில் 75 ஏக்கர் நிலம் மட்டுமே ஆர்ஜிதம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த வாரம் தமிழகம் வந்த மத்திய ரயில்வே அமைச்சர் மதுரை மற்றும் தூத்துக்குடி இடையேயான புதிய ரயில் பாதை அமைக்கக்கூடிய திட்டம் தமிழக அரசினுடைய முடிவால் கைவிடப்பட்டுள்ளது என்று அதிர்ச்சி தரும் வகையில் பேட்டி அளித்திருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார். இதற்காக 2024 இடைக்கால பட்ஜெட்டில் 100 கோடி ரூபாய் ஒதுக்கிய மத்திய அரசு தேர்தல் முடிந்த பின் அறிவித்த பட்ஜெட்டில் 19 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கியதாகவும் இத்தொகை நிலம் கையகப்படுத்துவதற்கு பத்திரிகை அறிவிப்பு விளம்பரம் வெளிப்படுத்துவதற்கான செலவிடத்திற்கு கூட போதாது என்கிற நிலையில் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் கையகப்படுத்திய நிலத்திற்கு இழப்பீடு கொடுத்த நிதி தருவார்கள் என்று எப்படி நம்ப முடியும் என்று தமிழக அரசு அதிகாரிகள் கூறுவதாக தகவல் வெளியாகி உள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிலையில் மதுரை தூத்துக்குடி புதிய ரயில் பாதை திட்டம் வேண்டாம் என்கிற தமிழக அரசிடமிருந்து கடிதம் வந்ததாக கூறி இத்திட்டத்தை ரயில்வே துறை முழுமையாக கைவிட்டது என்றும் இந்த மத்திய ரயில்வே துறை அமைச்சர் சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் பேட்டி அளித்துள்ளார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தூத்துக்குடி துறைமுகம் சென்னைக்கு அடுத்தபடியாக மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. தென் மாவட்ட மக்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மதுரை தூத்துக்குடி எக்கனாமிக் காரிடார் அறிவிக்கப்பட்டது என்றும் தெரிவித்திருக்கிறார். மதுரை தூத்துக்குடி ரயில் பாதை தென் மாவட்ட பொருளாதார வளர்ச்சிக்கு அத்தியாவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது என்றும் இந்த சூழ்நிலையில் மத்திய ரயில்வே துறை அமைச்சருடைய அறிவிப்பால் இத்திட்டத்தை ஆவலுடன் எதிர்பார்த்த தென் மாவட்ட மக்கள், குறிப்பாக வியாபார பெருமக்கள் மிகுந்த அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். தமிழக மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தங்களை தேர்ந்தெடுத்ததால் நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் என பம்மாத்து காட்டிய திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தற்போது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டத்தை கூட செயல்படுத்த முடியாமல் தடுமாறி நிற்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். 2019 5 ஆண்டுகளாக முழுமையாக முடிவடையாத நிலையில் மத்திய அரசிடமிருந்து வாடாடி எந்த நிதியையும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பெற முடியவில்லை என்றும் இந்த நிலையில் மீண்டும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதன் கூட்டணி கட்சிகள் 39 இடங்களை வென்ற நிலையில் மத்திய அரசிடம் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக வாதாடி புதிய திட்டங்களைத்தான் நிதி உதவி பெற முடியவில்லை என்ற நிலையில் ஏற்கனவே பரிந்துரைக்கப்பட்ட திட்டங்களுக்கான நிதியை பெற எவ்வித முயற்சியும் மேற்கொள்ளாதது தமிழக மக்களிடையே, குறிப்பாக தென்னக மக்களிடையே மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். எனவே உடனடியாக விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெஞ்சு தேய்க்காமல் தமிழகத்தினுடைய நலனை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்கவும் மத்திய அரசு வலியுறுத்தி தமிழக திட்டங்களுக்கு தேவையான நிதியை பெறுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசு உடனடியாக இந்த திட்டத்தை செயல்படுவதற்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 19/1/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி அளவில் மதுரை ரயில் நிலையம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அமைப்பு செயலாளரும் மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு செல்லூர் கே ராஜு எம்எல்ஏ, கழக அமைப்பு செயலாளரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு கடம்பூர் சி ராஜு எம்எல்ஏ, கழக புரட்சித் தலைவி பேரவைச் செயலாளரும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான முன்னாள் அமைச்சருமான திரு ஆர்.பி. உதயகுமார் எம்எல்ஏ, கழக அமைப்பு செயலாளரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு கே.டி. ராஜேந்திர பாலாஜி,
கழக அமைப்பு செயலாளரும் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் திரு வி ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ, அதே போன்று கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு அன்வர் ராஜா எக்ஸ்-எம்பி அவர்கள், கழக வர்த்தக அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சீதா செல்லப்பாண்டியன் ஆகியோர் தலைமையிலும், தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு எஸ்-பி சண்முகநாதன், சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் திரு பி.ஆர். செந்தில்நாதன் எம்எல்ஏ, ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் திரு எம்.ஏ. முனியசாமி, விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர்.கே. ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மதுரை புறநகர், மதுரை புறநகர் கிழக்கு, மதுரை புறநகர் மேற்கு, தூத்துக்குடி வடக்கு, தூத்துக்குடி தெற்கு, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், கழக சார்பு அமைப்புடைய துணை நிர்வாகிகள், கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட அளவில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புடைய கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள், முன்னாள் வார்டு உறுப்பினர்கள், கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தென் மாவட்ட மக்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும் வகையில் மதுரை, அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி புதிய ரயில் பாதை திட்டம் வேண்டாம் என்கிற நிர்வாக திறனற்ற விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும், தேவையான நிதி ஒதுக்காமல் காலதாமதம் செய்யும் மத்திய அரசை கண்டித்தும் நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள் மற்றும் பலதரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெரும் திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ்.